அட போமா நீ வேற போசகட்ட பையன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி கேள்வி என்ன திருக்குறள் என்ன கரெக்டா எனக்கு வாயில வந்துடும் அசிங்கமா. கரெக்டா அவனுக்கு என்ன தெரியும்? வள்ளுவருடைய குரலை பத்தி கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா? எல்லா ஊழியர்களும் போய் பாருங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரலையும் அப்பனும் மகனும் பண்ண அயோக்கியத்தனத்தை. உங்களுக்கு அயோக்கியனா என்ன தெரியும்? யோகிய சிகாமணிங்க. ஆமா, நாங்க அடுத்தவங்க பண்ண அயோக்கியத்தனத்தை பத்தி இவங்க அப்படியே வெளியே சொல்றாங்களா? தமிழ்நாடு திமுக விசிட்டிங் கார்டா? நீ என்ன வேணா செய்யலாம், எதை வேணா கொள்ளடிக்கலாம், யாரும் கேள்வி கேட்க கூடாது. திமுக காரர்கள் ரொம்பவே ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒழுக்கம் என்கிற பேர் தயவு செய்து சொல்றேன், சரியான கோபம் வந்துடும் எனக்கு. ஒழுக்கம் பேசுறதுக்கு இவங்களுக்கு லாஜிக் இருக்கா? எங்கேயாவது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு திமுக யோசித்தது இல்லை. ஆமா, எப்பவுமே கவர்ச்சி காட்டுவாங்க. மீட்டிங் போட்டாலும் 2 பொம்பளை பிள்ளைகளை ஆட விட்டு கவர்ச்சி காட்டுறது. நீங்க சொல்ல மாதிரி வாக்குறுதி சொன்னாலும் சரி கவர்ச்சியை காட்டுறது. அதே போல பட்ஜெட்னாலும் கவர்ச்சியை காட்டுவாங்க. உனக்கு 1000 தரேன், உனக்கு அது தள்ளுபடி இது தள்ளுபடிவாங்க. கவர்ச்சி என்பதை காமிப்பதற்காக தமிழ்நாட்டை வளர்ச்சியில் கொண்டு போய் எப்படி குழம்புது பாருங்க மனசு. அப்படி குழப்ப நிலையில் இந்த திமுக காரங்க தள்ளிட்டாங்க. திமுக காரங்களுக்கு டைம் சரியில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியால போய் மானபங்கமாயி மானங்கட்டு போன அந்த வீடியோ பாத்தீங்களா? ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஊரே அதான் எப்படி சொல்லுவாரு சந்தானம், சார் இங்க வாங்க சார், ஒரே லூசுங்களா வந்து பாருங்க சார். From the BJP sir, you would have to leave. குகசெய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உள்ளது அப்படின்னு சொல்லி. இதை பத்தி உங்களோட கருத்து? அவன் அரசியல் கோமாளி. அவன் அரசியல் மேடையில் டான்ஸ் ஆடுறான். இந்த மாதிரி லூசு பயலெல்லாம் அரசியலுக்கு வந்தா அரசியல் இசை கலைஞர்களுக்காக ஒரு மரியாதை செலுத்திருக்காரு. ஆமா, இசை கலைஞர்களுக்காக நாளைக்கு அங்கே அந்த எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்குன்னு ஒருத்தி சொன்னால அவகளத்துல தாலி கட்டுவேன். அட போமா நீ வேற போசகட்ட பையன் அவன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி கேள்வி என்ன திருக்குறள் என்ன கரெக்டா எனக்கு வாயில வந்துடும் அசிங்கமா. கரெக்டா அவனுக்கு என்ன தெரியும்? வள்ளுவருடைய குரலை பத்தி கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா? அவர் இதுதான் கற்பனைன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை திருவள்ளுவர் இருந்திருந்தா இப்படிதான் எழுதியிருப்பாரு. அப்படித்தான் எழுதியிருந்தா இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்களை பத்தி பேசுறதுக்கு, எங்களுடைய கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் அவனுக்கு கிடையாது. தகுதியற்ற அவனை பத்தி கேள்வி வைக்காதம்மா, கேள்வி வைக்காத, வேற கேள்வியை கேளு. சார், இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பேச்ச பாத்தீங்களா? என்ன திட்டு, வன்முறை, குடும்பத்தை இழுத்து பேசுறது. உண்மைதாயா, நான் ஒன்றும் தவறான தகவல் சொல்ல. எல்லா ஊழியர்களும் போய் பாருங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரலையும் அப்பனும் மகனும் பண்ண அயோக்கியத்தனத்தை. உங்களுக்கு அயோக்கியனா என்ன தெரியும்? யோகிய சிகாமணிங்க. ஆமா, நாங்க அடுத்தவங்க பண்ண அயோக்கியத்தனத்தை பத்தி இவங்க அப்படியே வெளியே சொல்றாங்களா? அப்படியே அடுத்தவங்களை பத்தி கேவலப்படுத்துறாங்க. எங்களை பத்தி இவர் குரல் பாடுறதுக்கு இவருக்கு என்ன? இவர் என்ன? அதாவது வள்ளுவரினுடைய வாரிசா, தமிழனுடைய வாரிசா? இவன் தாத்தா தெலுங்குக்காரி, அப்பனுக்கு தமிழே தெரியாதுன்னு அவன் பேட்டி கொடுப்பான். ஆமா ஆமா, அவன் தமிழன். அதெல்லாம் விடுங்க. கேள்வி, அவர் சொன்ன திருக்குறள் இன்னைக்கு நம்ம அவர் மேல 1000 அதிருப்திகள் நமக்கு இருந்தாலும் சொன்ன விஷயம் நியாயமா இல்லையா? என்ன நியாயம்? என்ன நியாயம்? அவர் பேசுறது என்னங்க தப்பு? மக்களுக்கு அநீதியை செய்து, மக்களை அடித்து உதைத்து, மக்களை சித்திரவதை செய்து, மக்களை இந்த அளவு சீரழிச்சு விட்டு இன்னைக்கு சின்ன பின்னமாக்கிய இவர்களுக்கு இந்த அளவு நாவடக்கத்தோட இந்த அளவு ஒரு கௌரவமான ஒரு திருக்குறளை எடுத்து இந்த கௌரவற்ற ஆட்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றதே பெரிய விஷயம். ஆமா, அந்த குரலை முழுசாத்துக்கும் அந்த குரல் தனியா சொல்லு பாப்போம். எங்க குரலெல்லாம் நசுக்கிட்டு அப்புறம் அந்த குரலை சொல்லு, இந்த குரலை சொல்லு. அதாவதுங்க, சும்மா ஒரு கருத்துங்க, கோபம் வருது பாருங்க.
4.5 ஆண்டு காலமா மக்கள் எல்லாம் கோவத்துல இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம மக்கள் பாரியா மக்கள் கோவத்துல இருக்காங்களா இல்லையான்னு நேற்றுக்கு ஒரு அம்மா ஆட்டிக்கிட்டு பேச்சுல பார்லிமெண்ட்ல அந்த அம்மா மேல கூட தான் கோபமா இருக்கு. இருந்து யாரு என்ன புடுங்க போதும், அந்த அம்மாவை யாரும் ஒன்னும் அசைக்க முடியாது. ஒரு புது கட்சி துவங்கி இந்த கட்சியை கேள்வி கேட்டா பீப் போடலாம் பீன்னு அந்த அளவு சவுண்டு. ஒரு மாண்புக்குரிய நிதியமைச்சரை ஆட்டிக்கிட்டு பேசுது. லாங்குவேஜை பார்த்தீங்களா? அவங்க மற்ற கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய விதத்தை பார்த்தீங்களா? யாரும் கேள்வி கேட்காத, கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய ஆட்களாக இந்த திமுக காரங்க இருக்காங்க. இன்னொன்னு, இவங்களுக்கு டைமே சரியில்லை. திமுக காரங்களுக்கு டைம் சரியில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியால போய் மானபங்கமாயி மானங்கட்டு போன அந்த வீடியோ பாத்தீங்களா? ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஊரே அதான் இவரு சொல்லுவாரு சந்தானம், சார் இங்க வாங்க சார், ஒரே லூசுங்களை வந்து பாருங்க சார். ஒரு ஆள் லூசா இருந்தா அந்த லூசை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம். ஒட்டுமொத்த கட்சியே லூசுக்காரங்களா இருந்தா நம்ம என்ன செய்வது? ஒரு அடிப்படை அறிவற்ற ஒரு இது ஒரு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல உட்காந்துன்னு பாக்குறவங்க கார் துப்ப மாட்டேன். ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில வந்து வரல. பராசக்தி படம் எதுக்காக எடுத்தீங்க? என்னையா சொல்லப்படுது அதுல? இட் இஸ் அவர் லாங்குவேஜ் வார். யாரு? நம்ம கோட்டு சரவணன். சரி, அது நடக்கும்போது யார் ஆட்சியில் இருந்தா? காங்கிரஸ். இப்ப நீங்க யாரோட கூட்டணி இருக்கீங்க? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? உடனே நம்பாளு கோட்டு சரவணன், நம்பாளு ஐயா துண்டு காமாட்சி ஐயா போல அவங்க கோட்டு சரவணன், இன்னொன்னு அண்டா செந்தில், இவங்களெல்லாம் ஒரு கேங் சேர்ந்துங்கன்னு தமிழ்நாட்டை எப்படியாவது குழி தோண்டி புதைக்கணும்னு அங்கங்க டிராவல் பண்றாங்க. இதெல்லாம் நல்லதா? தமிழ்நாட்டுக்கு இவர்களால் சொல்லப்படக்கூடிய செய்தி உண்மையா? அதாவது அங்க செத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில ஒண்ணுமே இல்லை, அவங்க பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்கன்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இதை நம்மளால ஏற்க முடியுதா? தலைநகரத்துல ஒரு ஹாட்ஸ்பாட் ஆஃப் தி சிட்டியில ஒரு வாட்ச்மேன் வேலை செய்ய ஒரு குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சாவடிச்ச கூட்டம் இந்த திமுக கூட்டம். சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு? இப்ப பாருங்க, வெளியில இன்னும் கோலம் போட்டிருக்காங்க. ஒரு லேடி கோலம் போட்டிருக்க லேடிய குடும்பத்தோட கடத்தி கட்டி போட்டு சித்திரவதை பண்ணி நகையெல்லாம் திருடிட்டு ஒரு கும்பல் ஓடுது. ஒரு ஆசிரியருக்கு வெட்டு விழுது. செஞ்சி மாவட்டத்தில் ஒரு ஆசிரியருக்கு இன்னைக்கு காலைல வெட்டு விழுது. 12 தையல் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் பண்றது பூரா RSS இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு இருக்கிறதுனாலதான் இவர் எவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாங்க. மக்கள் தொடர்புல நாங்க இருக்கிறோம். எங்க கிட்ட கள்ள தொடர்புல வந்து சேர்ந்துட்டு இன்னைக்கு கல்லாட்டம் ஆடிக்கிட்டு கபலீகரம் செய்துகிட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு இல்லங்க, அண்டர் டீலிங் அப்பர் டீலிங் இவங்க கூட டீல் பண்றதுக்கு என்னங்க ஆளுங்க இவங்க? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இவங்க கிட்ட ஒரு விஷயம் டீல் பண்ணி பேச முடியுமா? டீலிங் போட்டு வியாபாரம் பேசி முடிப்பாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்மள போல மீடியா ஆட்கள் போகக்கூடிய நேரத்தில் அடிச்சு ஓட வைத்து அசிங்கமா பேசி உன்னால முடிஞ்சதை பாடுறா, அவங்க பையன் கொலவரத்துல விடுறாரு, அந்த செஷன் தானே கம்ப்ளைண்ட் கொடுப்ப, பாத்துரலாம். ஒரு எம்எல்ஏ அவங்க மகன் ஒரு ஆளுங்கட்சி தரப்பு இவ்வளவு அராஜகம் பண்ணுதுங்க. தமிழ்நாடு உங்க சொத்தாங்க. தமிழ்நாடு திமுக விசிட்டிங் கார்டா? நீ என்ன வேணா செய்யலாம், எதை வேணா கொள்ளடிக்கலாம், யாரும் கேள்வி கேட்க கூடாது. திமுக காரர்கள் ரொம்பவே ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஏங்க, ஒழுக்கம் என்கிற பேர் தயவு செய்து சொல்றேன், சரியான கோபம் வந்துடும் எனக்கு. ஒழுக்கம் பேச்ச பேசுறதுக்கு உங்களுக்கு லாஜிக் இருக்கா? எங்கேயாவது எங்க போனாலும் பிரச்சனையின் மூல காரணம் முக்கிய காரணம் பிள்ளையார் சொல்லி திமுக காரங்க தான். பிரச்சனையை செய்துட்டு அங்க போய் பொடி முடிக்கக்கூடிய ஈன வேலையை செய்வது திமுக காரங்க தான் வந்து ஓபன் பண்றது. ஆமா, நாங்க தான் ஓபன் பண்றோம். ஓபன் பேட்ஸ்மேன் ஒரு கிரிக்கெட்ல இருக்குல்ல, அது மாதிரி ஓபன் பேட்ஸ்மேனே வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அந்த RSS இவங்களோட இந்து பரிசுத்து அந்த கொள்ள கூட்டங்கள் தான். அந்த கொள்ள கூட்டங்கள் தான் இந்த தேசத்தையே மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து மக்களுக்கு அநீதி பண்ணிட்டு. மாநில அரசு சேரல, மத்திய அரசு தான் கொள்ளையடிக்குது. பட்ஜெட்ல நேஷனல் ஹைவேஸ் ரோடுகளுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குறீங்கல்ல? 4 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி அத்தனை லட்சம் கோடி ஒதுக்கித்தானே ரோடு போடுறீங்க. போட்ட ரோடு மக்கள் பணத்துல வரி பணத்துல இருந்து ரோட போட்டுவிட்டு அப்புறம் என்னத்துக்கா டோல் கேட்டு மயிர் கேட்டுன்னு போட்டு காசை வாங்குற பிரைவேட்ல கொடுத்த லஞ்சம், அதே மயிர் கேட்டு காங்கிரஸ் காலத்துல இருந்ததா இல்லையா? அவங்க கொடுத்து முடியல இருக்காரு. கூட்டணியில ஆட்சி காங்கிரஸ் வந்து பட்ஜெட்ல நேஷனல் ஹைவேஸ்க்கு ரோடுக்கு பணம் ஒதுக்காம இந்த ரோடுக்கு எஸ்டிமேட் அது தனியார் அந்த ரோட
போட்டு அவங்க அந்த டோல்கேட் இத்தனை வருஷத்துக்கு வசூல் பண்ணிக்கலாம் தான் அப்படித்தான் வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க அப்படி இவங்களே ரோட போடுறதுக்கு பட்ஜெட்ல பணத்தை கொடுத்து இவங்க ரோட போட்டுருவாங்க. இவங்க போட்ட ரோட்ல இன்னொருத்தனை போட்டு பணம் வசூல் பண்ணுவாங்க. 4000 கோடி வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க இல்லையா? நல்ல ரோடு போடுற எந்த கோத்தா சொன்னா 4000 கோடி ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் மழை வரும்பொழுது ரோடு சரியில்லைன்னு குற்றச்சாட்டுகளை அதுக்கு என்ன வச்சிருக்காங்க. வேலை பண்ணோம், என்ன பண்ணிருக்கோம்னு ரெக்கார்டு எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. வேணும்னா ₹1 அது கூட ஸ்டாம்பு வேண்டியது இல்ல. தகவல் அறிவு உரிமை சட்டத்துல எழுதி அனுப்பு. அந்த தகவல் அறிவு சட்டத்தையே டெல்லியில முடக்குறாரு இந்த இவங்க. 4000 கோடி வந்து செலவு பண்ணிருந்தா ரோடு நல்லா இருந்திருக்குமே. உண்மை தெரியும்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் ஊரே வந்து ஆட்சியை பார்த்து இவங்க இன்னும் ஹரிச்சந்திரன் பக்கத்து வீட்டு பேர் தள்ளலாம் பேசுறாங்க. ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா அந்த லெட்டர்ல இந்த 4000 கோடிக்கு கணக்கு வழக்கு கார்பரேஷன்ல இருந்து வந்தா இல்லையா பாரு. சும்மா இதுவரை மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டை திமுக போட்டதில்லை. ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு திமுக யோசித்ததில்லை. ஆமா, எப்பவுமே கவர்ச்சி காட்டுவாங்க. மீட்டிங் போட்டாலும் 2 பொம்பளை பிள்ளைகளை ஆட விட்டு கவர்ச்சி காட்டுறது. நீங்க சொல்ல மாதிரி வாக்குறுதி சொன்னாலும் சரி கவர்ச்சியை காட்டுறது. அதே போல பட்ஜெட்னாலும் கவர்ச்சியை காட்டுவாங்க. உனக்கு 1000 தரேன், உனக்கு அது தள்ளுபடி இது தள்ளுபடிவாங்க. கவர்ச்சி என்பதை காமிப்பதற்காக தமிழ்நாட்டை வளர்ச்சியில் கொண்டு போய் எப்படி குழம்புது பாருங்க மனசு. அப்படி குழப்ப நிலையில் இந்த திமுக காரங்க தள்ளிட்டாங்க. பட்ஜெட் வந்துட்டாங்க. ஒரு தரவுகளை சொல்லுவோம். இது எதிர்கால சிந்தனையை நோக்கிய பட்ஜெட். இது ஒவ்வொரு தலைவர்கள் சொல்ல கருத்தை பார்ப்போம். முதல்ல இவங்க சாணி கட்சி உத்தரவு டீம் பண்ணி சொல்லி கேட்போம். மம்தா பானர்ஜி மக்கள் விரோத பட்ஜெட். அடுத்த சாணி கட்சி உத்தரவு இவங்க டீம் 2வது ஆளு ராகுல் காந்தி பாராமுக பட்ஜெட். அப்படியே 3வது வாங்க கட்டமைப்பு சீர்குலைப்பு. இது காங்கிரஸ் கட்சி சொல்லுது. 4வது இதுதான் முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாடு கண்ணுக்கே தெரியலையா? 4 ஆண்டு கால ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிஎம்க்கு உள்ளூர்ல இருக்கவருக்கே கண்ணு தெரியலையா? இதுல அவர்களை இப்ப மத்திய அரசு போய் தமிழ்நாடு கண்ணுக்கே தெரியல, தமிழ்நாடு மறந்துட்டாங்க. பட்ஜெட் போடுற தமிழ்நாடு விட்டுட்டு பண்ற, தமிழ்நாட்டுல இருந்து எல்லா காசையும் கொள்ளையடிச்சுட்டு போய் மற்ற மாநிலத்துக்கு ஒதுக்குற. உனக்கு என்னத்துக்கு? உனக்கு எதுக்கு தமிழ்நாடு? இங்க பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தனி தமிழ்நாடு திராவிட நாடு பிரிஞ்சே ஆகும். அன்னைக்கு நீங்க எல்லாம் பாருங்க சத்தம். அன்னைக்கு பூரா சுடுகாடு உங்களுக்கு தான் சுடுகாடு ஆக்கிறோம். நீயா அங்க போய் அடக்கமாயிருவோம், கவலைப்படாத. அந்த தமிழ்நாட்டுல நான் தான் இருக்கேன். நீங்க கொண்டுகிட்டு இருக்கீங்க. கொண்டுகிட்டு இருக்க நீ எல்லாத்தையும் கொள்வாங்க, கொண்டு முடிச்சு அடக்கமும் பண்ணுவாங்க. அடக்கமற்ற இவர்கள் அடக்கமற்ற இவர்கள் நம்மளை அடக்கம் செய்வது தெரியாது. இந்த ரோடு நேஷனல் ரோடு இருக்க, இதுக்கு இவ்வளவு பணத்தையும் ஒதுக்கிட்டு அவங்க பணம் ஒதுக்குனதுல நம்ம காசுலயும் ரோட போட்டு ராஜீவ்காந்தி காலத்துல போட்டாங்க. காங்கிரஸ் காலத்துல இவ்வளவுன்னு ஒரு பட்ஜெட் போட்டாங்களே தவிர பணம் ஒதுக்கல. அந்த பணத்தை வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸ் இப்ப ரிலையன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதானி கூட பண்ணாரு. இவங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு அதை 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அந்த பணத்தை வசூல் பண்ணிக்கோங்கன்னு டோல்கேட் ஃப்ரீயா கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதை விட்டுவிட்டு இவனுங்க வந்து நேர பசங்களா சும்மாரியா சார். இப்ப பல்வேறு திட்டத்துக்காக நிதி ஒதுக்கி இருக்காங்க. தரவை சொல்லி தரத்தரன்னு விழுப்போம். ஒரு நிமிஷம், இங்க இருந்து இங்க போற கன்னியாகுமரிக்கு போதா, இல்ல திருநெல்வேலிக்கு போதா, இல்ல சேலத்துக்கு போதா, இல்ல இங்க போதா, எல்லாம் பெங்களூர் சென்னை மக்கள் பயணம் பண்றதுக்காக. சென்னை பக்கத்துல எங்க பயணம்? இங்க பாரு, இங்கேயே சென்னை டு பெங்களூர் ஃபுல் ஆயிடும். பெங்களூர் டு சென்னை. ஆமா, சென்னை கொள்ளக்காரங்க என்ன தெரியுமா? கொள்ளக்காரங்க என்ன தெரியுமா? பஸ்ல போனா கூட 150 ரூபா 200 ரூபா தான் இங்க இருந்து பெங்களூருக்கு டிக்கெட். ஆனா இந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துல 2500 ரூபா 2800 ரூபா. நான் மதுரைக்கு போறதுக்கு 2800 ரூபா டிக்கெட் அந்த அதிவேக ரயில்ல. இதுக்கு போகணும்னா 6000 ரூபா. எது ஏதோ ஒரு கிளாஸ்ல போறோம்ல, பிளைட்ல போற சார்ஜ் வாங்கி தொலைறாங்க நாசமா போக. இவனுக்கு நாசமா போனா தான் இந்த நாடு நலம் பெறும், நாட்டு மக்கள் வளம் பெறுவாங்க. பொய் சொல்றது என்ன ஸ்பீடு பாருங்க. பொய் ஒரு அவார்டு ஒண்ணு எப்படி யுனெஸ்கோ அவார்டு வாங்கினாரு பெரியார் ஐயா ஒரு பொய்யான விஷயம் சொல்றாங்க. அது போல இவருக்கு ஒரு அவார்டு நம்ம பரிந்துரை பண்ணணும். காரணம், வாயை திறந்தாலே பொய் தான், வாயை திறந்தாலே திட்டுதான், வாயை திறந்தாலே அவதூறு தான், வாயை திறந்தாலே அட்டகாசம் தான். கட்சிக்காரங்க அவ்வழியா ஐயா காமாட்சி ஃபாலோ பண்றாரு. ஒண்ணு ஒன்னா சொல்லுவோம் கேளுங்களேன். ஒரு பட்ஜெட்னா திமுக பட்ஜெட் திறந்து பார்க்க முடியுமா?
இந்த வருஷம் இவ்வளவு கடன் வாங்கினேன், அடுத்த வருஷம் இவ்வளவு கடன் வாங்க போறேன், இந்த வருஷம் உங்களுக்கு நடுவில் நிப்பாட்டினேன், அடுத்த வருஷம் உங்களுக்கு சமாதி ஆக்கிடுவேன். இதை தாண்டி பட்ஜெட் போட்டிருக்காயா? இதை தாண்டி பற்றாக்குறை படிக்கிறேன் இருங்க, சும்மா ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உற்பத்தி துறையை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதே நான் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும், நான் பேசி முடிச்சிருக்கேன். ஒரு விஷயம் சொல்லுதான், அதையும் சேர்த்து சொல்லு. 22 கவர்மெண்டோடைய கம்பெனிஸ் இருந்தது. பெல் கம்பெனி திருச்சியில் இருக்க பெல்லு, ராணிப்பேட்டையில் இருக்க தொழிற்சாலை, இது மாதிரி ஒரு 22 தொழிற்சாலை இருந்துச்சு. அதுக்கு தனி அமைச்சரே இருந்தாரு காங்கிரஸ் காலத்துல. அந்த 22 தொழில் நிறுவனங்களும் இப்ப என்னாச்சு? யாருக்கு கொடுத்தீங்க, யாருக்கு தார பார்த்தீங்க சொல்லுங்க. களவாணி போயிடுவோம். களவாளி எல்லாத்தையும் களவாளி இல்லங்க, திமுக திருட்டு வேலை. அனில் அம்பானி 40,000 கோடி அனில் அம்பானி கொடுத்துட்டு போனவன், மெல்லல் நோட்டீஸ் கொடுத்துட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனவனுக்கு அக்சசரி செய்யறதுக்காக 4,000 கோடி. அதே சமயத்துல அந்த ஆளு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தது எவ்வளவு? 80,000 கோடி எஸ் பேங்குக்கு. அந்த 80,000 கோடியில அதை ஏலம் விட்டதுல அவங்க அண்ணனே எடுத்துக்குவாராம். அது 5,000 கோடிக்கு. மீதம் 75,000 கோடிக்கு பட்டநாமம். அப்படி பட்டநாமம் போட்ட அந்த கம்பெனிக்கு 40,000 கோடிக்கு இவங்க 40,000 கோடி எப்படி சாங்ஷன் பண்ணாங்க? விமான அக்சசரி செய்யறது. அப்ப இவங்களுடைய அந்த 75,000 கோடியில இவங்க கஜானாவுக்கு எவ்வளவு போச்சு? எங்களை பார்த்து ஊழல்ன்றானுங்க, அறிவு கட்ட நாய்க. இவங்களுக்கு போகுது கொள்ளையோ. இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனி எத்தனையோ ரைட்டா பண்ணிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 65 லட்சம் கோடி. இவங்க கான்செப்ட் பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ, இந்த உலகம் நம்மள உத்து பார்க்கணும். ஆக யார் நல்லது செய்தாலும், யாரு நல்லது பிஜேபி காரன் நல்லது செய்வான், திமுக தான் நல்லது செய்யும், காங்கிரஸ் நல்லது செய்யும். காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்த காங்கிரஸ் வேற. அன்னைக்கே அடைஞ்ச போதுதான் இந்த 22 கம்பெனி ஆரம்பிச்சோம். பேங்க்ல HMT வாட்ச் கம்பெனி ஆரம்பிச்சோம், பிலிம் கம்பெனி ஆரம்பிச்சோம். ஊட்டியில, இங்க தமிழ்நாட்டுல திருச்சியில நம்ம பெல் தொழிற்சாலை. இருமா, இதெல்லாம் ஒன்றிய அரசு பண்ணதுமா. அந்த கம்பெனியை பூரா மூடி எல்லாத்தையும் கிளாப்ஸ் பண்ணி தனியாருக்கு ஜாலியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, பேசும் ஐயா, பேசும். நான் கேட்கிறேன். இப்போ நான் ஒண்ணு சொல்றேங்க, இவங்க கிட்ட கேள்வியும் கிடையாது, பதிலும் கிடையாது, வெறும் அவதூறும் அடிதடி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொன்றா கேட்குறேன். அதாவது உற்பத்தி துறையை கான்சன்ட்ரேட் பண்ணுது, அதுக்கு அடுத்து பார்த்தா உட்கட்டமைப்பை வசதிப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யுது, வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வேலைகளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, வருமான ஆண்டுக்கு 2 தமிழ்நாட்டில் இதுவரை இவர்கள் புடுங்கியது என்ன? அதை கேள்வி கேட்டால் அதற்கு இதுவரை இந்த ஐயோ அதிகாரப்பூர்வமா அந்த மாதிரி எந்த களவாணி பயிலுவோம். சிரிப்பா வருது இவங்களை பார்த்தா. நம்மள இவ்வளவு சீரழிச்சிட்டு நம்மள நடுத்தரு கொண்டு வந்த இவர்கள் இப்படி உட்கார்ந்து கொண்டு மீடியா உட்கார்ந்து கேள்வி கேட்கிறதோ, நம்ம கிட்ட தர்க்கம் பண்றதோ எவ்வளவு. அதாவது உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லுவாரு, அதை நம்ம வழிபடணும். அதாவது ஒரு ஆளை குத்தி போட்டு போயிட்டாங்க, குத்தி போட்ட சொந்தக்காரங்க அழுதுட்டு இருக்காங்க, குத்தரவனும் கூட போய் அழுவானோ, அந்த குறியாவும் முடியும். அந்த கதையா எங்களுக்கு முதுகுல குத்தி துரோகம் செய்த இந்த ஈன கூட்டம் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு வாய்க்கு வக்கனையா பேசிக்கொண்டு என்ன செஞ்சீங்க, என்ன கீழ்ச்சிங்க, அத்தை பண்ணியா இத்த பண்ணியானா எங்களை மொத்தத்திலும் செத்து சுண்ணாம்பாக்க வச்சது இந்த திமுக. இப்ப கமிங் பேக் டு தி டாபிக், என்னென்ன பண்ணிருக்குன்னு சொல்றதுல உங்களுக்கு கவனம் சொல்லுங்க. அடுத்தது வருமான வரிமுறையை எளிமைப்படுத்தணும். அடுத்து சுங்க வரிகளில் பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரும். அடுத்து தேர்தல் நேரத்தில் கவர்ச்சியாக நாங்கள் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லைங்க. எங்களை பொறுத்தவரை தொலைநோக்கு திட்டத்துல இந்த நாடு 2047 பெரிய வல்லரசு நாடாக வரணும்ன்ற எண்ணத்துல நாங்க இருக்கிறோம். ஆமா, நீ கம்ப்யூட்டிட்டு இருப்ப 47 இன்னைக்கு 26 இப்படி இன்னும் ஒரு 25 வருஷம் இருக்கும் இல்லங்க. ஒரு இடங்க, அந்த இடத்தை சுரண்டி வித்து தின்னு அடகுல வச்ச இடத்த
அது அடகுல இருந்து மீட்டு அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்குற கட்சி பாஜக. அடகு வச்ச கட்சி யாரு? இந்த கூட்டம் தான். கூட்டணியில் இருந்து ஒரு இந்திய நாட்டையே சீரழிச்சு தமிழ்நாட்டை மட்டும் கொள்ளடிச்சா பரவாயில்ல, அங்க கூட்டணியில் உட்கார்ந்து ஒரு திட்டம் ஒரு துறையினுடைய அமைச்சர் கூட வேலை செய்யல. சொந்தக்காரங்களை பூரா மந்திரியா போட்டு அந்த மந்திரிக்கான பவரும் தெரியல, அந்த மந்திரிக்கான வேலையும் தெரியல. இவங்களை பொறுத்தவரை பொட்டி நிறமா வீடு கிளம்பி வந்துருவாங்க. மக்கள் என்ன கமிங் பேக் டு தி டாபிக், இப்போ எந்தெந்த துறைகள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நிதியை பார்ப்போம். அது யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு அதாவது இல்ல அண்டா செந்தில் கோட்டு சரவணனை தாண்டி துண்டு ஐயா காமாட்சி அவர்கள் எந்த புரிதலும் இல்லாம இந்த தமிழ்நாட்டை தனி நாடு இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, எங்களை ஏங்க சேர்த்தீங்க, தமிழ்நாடு பேர் இருக்காதான்னு கேக்குறாங்களே. காங்கிரஸ் கட்சி 10 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. எத்தனை வருஷம் தமிழ்நாடுன்ற பேரை சொல்லி பட்ஜெட் கொடுத்தாங்க? அடிப்படை அறிவே கிடையாது. அவதூறை கிளப்பி பேசி பழகியவர்கள் அறிவாற்றலோட பேச மாட்டாங்க. நான் சொல்வது இந்திய நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களுக்குமான மொத்த பட்ஜெட் தான் இது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாடும் மனசாட்சியை தொட்டு சொல்லி அந்த மனசு தொட்டு சொல்லு. ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு 15,000 கோடி ஒதுக்குனாங்க. அதே மாதிரி இவருக்கு நிதிஷ்க்கு எவ்வளவு ஒதுக்குனாங்க? 27,000 கோடி ஒதுக்குனாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன? மக்கள் தொகை அடிப்படையில தான் எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஆந்திராவே 2 ஆயிடுச்சு. 2 ஆந்திரால நம்மளை காட்டுல அங்க பாதி, நம்மள பாதி தான் அந்த யாரு ஆந்திர பிரதேஷ். அந்த இவரு நம்ம சந்திரபாபு நாயுடு தலைமையில இருக்குது. அதுக்கு 15,000 கோடி ஒதுக்குனாங்க. இவங்களோட கூட்டணியில இருக்கானோ, இவங்க ஆட்சி நடக்குதோ, இவங்க ஆட்சி நடக்கிற இடத்துலயும் இவங்க கூட்டணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் பண்ணுவானுங்க, மற்ற இடத்துல பண்ண மாட்டானுங்க. கேரளாவுக்கு பண்ணானுங்களா, தமிழ்நாட்டுக்கு பண்ணானுங்களா, கர்நாடகாவுக்கு பண்ணானுங்களா, இல்ல தெலுங்கானாவுக்கு பண்ணானுங்களா? அயோக்கிய நாய, அறிவு கட்ட அறிவு ஜீவிதிய. சரி, இதெல்லாம் அவதூறு தெளிச்சிட்டாங்களா? இப்போ இதை கழுவுறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் பாஜக. அதாவது திறன் சார்ந்த இளைஞர்களை உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல பெரிய அளவு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர் ஜிஎஸ்டில 4.4 தமிழ்நாடு மக்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை, தமிழ்நாடு மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விஷயங்களை, அந்த நிதி பகிர்வை பற்றியில உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்ன டிபேட் போனாலும் கத்துறாங்க, எங்கேயும் பேச விட மாட்டாங்க. தரவுகளோட ஒரு திமுக தரவு செய்வதற்கு ரெடியா இல்ல. நான் சொல்றேன் இருங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அவனுக்கு திருட்டு கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் இருங்க, சம்பந்தம். அதாவது இருங்க, அதாவது திமுகல ஒரு டாக் இருந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த டாகுகளும் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிச்சு மூஞ்சி பேக்கணும் உங்களை எல்லாம். நான் என்ன சொல்றேன், ஒண்ணு படிக்கிறேன், கடைசியா சொல்லுங்க. நடுவுல ஐயோ மக்களுக்கு பிஜேபி இதை செஞ்சிருச்சு, இப்ப கத்தாம விட்டா போற 4 பேர் தமிழ்நாட்டுக்கு போட மாட்டாருன்னு அழுகுறாரு. திராவிட நான் சொல்றேன் குருநாதா. அதாவது ஒரு பாட்டுல ஒன்று கும்பலாக சுத்துவோன்னு ஒரு பாட்டு ஒன்று கானா பாட்டுல, அதுல ஒரு வசனம் வரும், நாயுடு அப்படியே ஓரமா போயிடுவாங்க. அது மாதிரி ஐயாவோட அட்ராசிட்டி தாங்க முடியல. நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன், ஃபுல்லா உள்வாங்கிக்கோங்க. இன்னொன்னு, கல்வித்துறையில 14% நிதிகளை உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 9%. அது என்ன தலைவலியா இருக்குங்க. நான் முடிச்சிடுறேங்க. நீங்க இல்லங்க, நீங்க ஆர்கியூ பண்றீங்க. நீங்க இல்ல யுஜிசில 6% இவங்க பேசுறீங்க, இருக்கிறது 16% இருந்தது. பிஜேபி ஆட்சி வந்துதான் 6% குறைச்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்கணும். இப்ப நம்ம இங்க பாரு, இந்த நான் தரவுகளை கொடுத்து முடித்த பிறகு தகவல் செய்ய சொல்லுங்க. நான் தரவுகளை முடிவு காங்கிரஸ் வந்த உடனே உயர்கல்விக்கு வந்ததுனால
அதனாலதான் கல்லூரி ஆசிரியர்களுக்கெல்லாம் நம்ம வந்து தொகுப்பூதியத்துல வாத்தியார் போடுறோம். துண்டு காமாட்சி சாங்ஷன் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. துண்டு காமாட்சி பாத்துக்கோங்க, மாநில அரசுன்னு சொல்லி துண்டு காமாட்சி ஐயா நாசமா போனவங்க யாருக்கு ஒதுக்குறாங்க? துண்டு காமாட்சி ஐயா பரவானி நாய துண்டு காமாட்சி ஐயா, எங்கள் தலையில் துண்டு போட முயற்சிக்காதீங்க ஐயா. நான் முடிச்சிடறேன். நீங்க அளவுக்கு தான் சாமி இருங்க சாமி, நான் தரவுகளை சொல்லிடுறேன், அப்புறம் தகராறு பண்ணிட்டோம். ஏன்னா தகராறு தான் உங்களுக்கு தெரியும்.